வணக்கம். 2024 செப்டம்பர் 15 தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை செய்து, அதாவது மிகுந்த பிரயாசையுடன் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பரீட்சை என்ற நோக்கோடு செய்த மாணவர்களுக்கான பரீட்சை தாளின் கசிந்த தன்மையில் அதை பரீட்சையை மீள வைக்குமாறு கோரி வழக்கு தொடுக்கப்பட்டது. அது சார்பாக, அதாவது இன்று வெளிவந்த விவகாரத்தை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறியத் தருவதில் நான் அக்கறையாக உள்ளேன். ஆசிரியர் பி. அம்பிகை பாகநாஜன் அக்கறையாக இருக்கின்றேன். 2024 தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் வெளியான விவகாரம். மாணவர்கள் அனைவருக்கும் இலவச மதிப்பெண் வழங்க அமைச்சரவை பரிந்துரை. சட்டமா அதிபர் நேற்று உயர் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு. 2024 தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண் வழங்குவதற்கு அமைச்சர்கள் சபை பரிந்துரைத்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று 2ஆம் தேதி உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். இந்த வினாத்தாள் பரீட்சையை மீண்டும் நடத்துவது பொருத்தமற்றதென அமைச்சர்கள் சபை பரிந்துரைத்துள்ளதாகவும், இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படலாம் எனவும் சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்னா உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் பரீட்சைக்கு முன்னதாகவே வெளியானதாக கூறப்படும் வினாக்களுக்கு முழு மதிப்பெண் வழங்க எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இம்முறை நடைபெற்று முடிந்த தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையின் முதலாம் பகுதியில் 3 கேள்விகள் முன்னதாகவே வெளியிடப்பட்டதாகவும், இதனால் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மனுக்களை முழு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் விசாரிக்குமாறு கோரி சட்டமா அதிபர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்தார். இந்நிலையில் மனு மீதான விசாரணையை டிசம்பர் 11ஆம் தேதி நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த செய்தியை வைத்து எம்மால் இதனையும் தீர்மானிக்க முடியாது. நடந்தது பாதகம், பெரிய துரோகம். அதாவது இந்த இன மாணவராக இருந்தாலும் அந்த குழந்தைகள் 10 வயது குழந்தைகளின் கல்வியில் இப்படியான ஒரு பாரதூரமான விளைவு, துரோகம் மன்னிக்க முடியாத குற்றம். ஆயினும் இதில் யாரே என்ன குறை சொல்வது என்று தெரியவில்லை. பொறுத்திருந்துதான் பார்ப்போம். அன்பு மாணவ செல்வங்கள், அதாவது இனி பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கும் ஆனால் இந்த மாதிரியான நிலை இனி வராது. ஏனென்றால் மிகுந்த கட்டுப்பாடோடு கவனத்தோடு இருப்பார்கள். ஆனால் நீங்கள் அதற்கு பரீட்சைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கோ. ஏனென்றால் விடுமுறை என்ற உடனே பலரும் கல்வியை கைவிட்டு இருக்கின்ற நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது. முயற்சி என்பது இரு வகையாக பிரிக்கலாம். அதாவது சோம்பேறி முயற்சி, விடாமுயற்சி. சோம்பேறி முயற்சி என்பது அந்த நேரத்தில் உஷாராக தங்களை காட்டிக்கொள்வது. விடாமுயற்சி தான் உண்மையான முயற்சி, தொடர்ச்சியான முயற்சி. அதுதான் நிச்சயமாக வெற்றி தரும் என்பது என்னுடைய அனுபவ ஆணித்தரமான கருத்து என்பதை உரைத்து இந்த காணொளியை பதிவு செய்கின்றேன். நன்று. உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்.
காணொளி உங்களுக்கு விரும்பி பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். நன்றி.